கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி லீடிங் எட்ஜ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே வெளியிலேருந்து வர டெக்னிக்கல் டேலண்ட்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் டேலண்ட்டை வந்து இப்போ லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்விடியாலாம் உலகம் ஃபுல்லாக சிப்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இஸ் கம்மிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் H1 எம்ப்ளாயீஸு. ஸோ அது போச்சு அப்படின்னா அமெரிக்காவில் தற்போது விசா நடைமுறையில் புதிய நடைமுறைகளை இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறார். குறிப்பாக H1B விசாவிற்கு அதிக அளவு கட்டணத்தை விதித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக அமெரிக்காவிலிருந்து வந்த முருகேசன் அவர்கள் இருக்கிறார். இவர் சாக்ரமெண்டோ தமிழ் சங்கத்துடைய நிறுவனராகவும் அங்கே ஐடி கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த நேரத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, H1B விசாவுக்கான அந்த தொகை கட்டணம் என்பதை வந்து அதிகரிச்சிருக்காங்க. குறிப்பாக $1,00,000 வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு H1B விசா எடுக்கணும்னா எவ்வளவு கட்டணங்கள் செலுத்தணும், இப்போ இது எவ்வளவு உயர்ந்திருக்கு? நடைமுறையில் இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு H1Bக்கு ஒரு $5,000 $10,000 வரைக்கும் செலவாகும். அது ஏன் அந்த ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறுவனத்தோடைய சைஸை பொறுத்து. இப்போ 25 எம்ப்ளாயீஸுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அது ஒரு ப்ரைஸஸ் இருக்குது. அதே மாதிரி 50க்கு மேலேன்றது வந்து இன்னொரு பெஞ்ச்மார்க் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நிறைய ஃபீஸ் இருக்குது. H1 ஃபீஸ் போக ஃப்ராட் டிடெக்ஷன் ஃபீன்னு ஒன்று இருக்குது. அது போக அமெரிக்கன் எம்ப்ளாயீஸோடைய அப்லிஃப்ட் எஜுகேஷ்னல் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபவுட் 5,000 to 10,000 ஒரு H1க்கு 3 year பீரியடுக்கு ஒரு எம்ப்ளாயர் செலவு பண்ண வேண்டியிருக்கும் மினிமம். சார், இப்போ H1B விசா எடுத்த ஒருத்தவர் எத்தனை ஆண்டு வந்து அமெரிக்காவில் இருக்க முடியும்? இல்லை வந்து அடுத்தடுத்து எடுக்கணும்னாக்கா எத்தனை தடவை அந்த H1B விசா எடுக்க முடியாது? ஸோ H1B விசாவில் இருக்கிறது வந்து 3 year டேர்மு. அது மாதிரி 2 டேர்ம் இருக்கலாம். அந்த 2வது டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேறு பெர்மனெண்ட் ரெசிடென்சி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ட்ரி விட்டு வெளியே போய் தான் ஆகணும். போனவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 1 வருஷம் கழித்து திருப்பி வரலாம். திருப்பி வரப்போ மீண்டும் 3 ஆண்டாக இன்னொரு 6 வருஷம் இருக்கலாம். சரி, அதுக்குள்ளே பெர்மனெண்ட் ரெசிடென்சி தேடி அந்த வாய்ப்புகள் ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியடில் நீங்கள் வெளியில் போகாமல் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ I-140ன்னு ஒரு பெர்மனெண்ட் ரெசிடென்சியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்ட்ரிக்கு வெளியே போகாமலே 3 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம். சார், இப்போ புதிதாக H1B விசாவில் வரணுன்றவங்க $1,00,000 போது ஏறத்தாழ இந்திய மதிப்புக்கு ஒரு 88 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் ஒருத்தர் வந்து H1B விசா வாங்கணுன்னாக்கா எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும்? இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கும் அவ்வளோக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு நிறுவனம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தன்னோட எம்ப்ளாயை உள்ளே எடுப்பாங்களா? அதாவது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இது சாத்தியம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஒரு எம்ப்ளாயிக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா $100,000 வந்து 1 இயருக்கு கிடையாது. அது எவ்ரி இயர் பே பண்ணணும் அப்படின்றது தான் இவருடைய ப்ரொக்ளமேஷனில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ இன்றைக்கி ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறீங்கன்னா அவருடைய சேலரி $100,000 தான் இருக்கும். மோஸ்ட்லி $120,000 $130,000 இருக்கிறப்போ வருஷம் அதுக்கு டபுள் ஆகிற அளவுக்கு இன்னொரு ஃபீஸை கட்டணும் அப்படின்னா கம்பெனிஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி கன்சல்டிங் டைப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு வர்றப்போ ஒரு பில் ரேட் இருக்கும், ஒரு பேமெண்ட் இது போக ஒரு மார்ஜின் இருக்கும் இல்லையா? அந்த மார்ஜினில் 100% மார்ஜின் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஸோ இது வந்து எல்லா வித கம்பெனிஸும் எஃபெக்ட் ஆகும். இப்போ TCS, இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய நிறுவனங்களையும், அதே மாதிரி சின்ன கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? எல்லோரும் இப்போ இது போக மைக்ரோசாஃப்ட், அமேசான் இவங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பாரம் தானே. ஸோ இப்போது இந்த வருஷம் மாத்திரமே இப்போ நான் சொன்ன கம்பெனிஸில் 5,000, அமேசானில் மாத்திரம் 12,000 H1 ஃபைல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 12,000லேருந்து ஒருத்தருக்கும் $100,000 ஒரு 3 years பண்ணணும் அப்படின்னா இட் டசன்ட் மேக் பிஸ்னஸ் சென்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ பிக் கேம் சேஞ்சர்.
சார் இப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் விதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக வந்து இந்தியாவுக்கு 25% வரி விதிப்பு, அதன் பிறகாக இன்னொரு 50% வரி விதிப்பு இருக்கு. இப்போ H1B விசாவுக்கு இந்த நடைமுறை அதிக கட்டணம்ன்றது இந்தியாவை குறிவைத்து விதிக்கப்பட்டதா? ஏன்னா குறிப்பாக நம்ம பார்த்தோம்னாக்கா அதிகமாக H1B விசா வாங்கக்கூடிய ஆட்கள்ல இந்தியர்கள் அதிகம்னு சொல்றாங்க. எவ்வளோ பேர் இந்தியர்கள் இந்த விசா வாங்கின ஒரு ஆண்டு? ஸோ ஒரு வருஷத்துக்கு H1 விசான்னு பார்த்தீங்கன்னா 65,000 கோட்டா. அது போக ஒரு 20,000 பேருக்கு வந்து ஹையர் டிகிரி உள்ளவங்களுக்கு போகலாம். ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ பண்ணவங்க அவங்களுக்கு ஒரு 20,000 கோட்டா இருக்குது. ஸோ மொத்தம் 85,000 விசாஸ் ஒரு வருஷத்துக்கு H1 அப்ளை பண்ண இது அலோவ் பண்ணுறாங்க. இது புது விசா. இது போக முன்னாள் H1ல இருக்காங்க இல்லையா, அது ரினியூவல் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இந்த 85 வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு கோட்டா சிஸ்டம் உள்ள போகணும். ஒரு வருஷத்துக்கு 400,000 போன வருஷம் 440,000 இன்னும் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 85 தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கப்போ எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் சொன்னது வாஸ்தவமானது தான். ஏன்னா ஒரு வருஷமும் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 71% இந்தியர்களே H1 எடுத்துக்கிறாங்க. அது போக ஒரு 10% சைனீஸ், சைனாலேருந்து வரவங்க, மீதி உள்ளது டிஸ்ட்ரிபியூட்டட் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இப்படி பார்க்குறப்போ பல காலமாக H1ல இருக்கிறவங்க, பெர்மனெண்ட் ரெசிடென்சி வராமல் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க H1ல. அதில் 70% இந்தியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர், ஒரு 1.6 1.8 மில்லியன் இந்தியர்கள் அதில் H1ல இருக்கிறாங்க. சார் இப்போ புதிய நடைமுறைன்றது எப்போ இருந்து வரப்போதா சொல்லியிருக்கிறாங்க? குறிப்பாக இப்போ வந்து புதுசாக வர்றவங்களுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய கட்டணம் செலுத்தணுமா, இல்லை ஏற்கனவே H1 விசாவில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆண்டுதோறும் இனிமேல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்குமா? அது குறித்து ஏதாவது விவரங்கள் வெளியிடப்படும்? ஸோ இது வந்து செப்டம்பர் 21லேருந்து அமலாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. பட் இந்த மாதிரி வர்ற விஷயம் எல்லாமே நார்மலி ஒரு லாவை பாஸ் பண்ணணுன்னா காங்கிரஸ் மூலியமாக போகணும். இவராக நியமிச்சிருக்காரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ரெண்டாவது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா $100,000 வந்து செப்டம்பர் 21 யாருக்கு கொடுக்கணும், எந்த ஏஜென்சி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இன்னும் கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எப்படி செப்டம்பர் 21 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஆப்ரேஷனல் கொஸ்டின் அது கண்டிப்பாக இருக்குது. 21க்குள்ளே யூஎஸ்க்குள்ளே வந்துட்டீங்க, H1ல இருக்கிறீங்க, ட்ராவலுக்காக நீங்கள் உங்கள் ஊர் போயிருக்கீங்க, சைனாக்கோ இந்தியாக்கோ எங்கே போயிருக்கீங்க, திருப்பி வர்றீங்கன்னா 21 முன்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. 21க்கு அப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் 100,000 கட்டி இருக்கிறதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து சாத்தியம் இல்லாது. ஸோ அதில் இன்னொன்று அந்த இதில் ஒரு கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ் கொடுக்குறாங்க உள்ளே அனுப்புகிறவங்களுக்கு. அந்த அட்மிட்டிங் அத்தாரிட்டி ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இது வந்து 21 தான் இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டுன்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு லா பண்ணுறப்போ இதுக்கு எதிர்ப்பாக கோர்ட்டில் அப்போசிஷனு ஃபைலிங் இதெல்லாம் நடக்கும். கோர்ட் வந்து இந்த மாதிரி முன்னால் சில இதெல்லாம் இதை வந்து இது லீகல் இல்லை, இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள்லாம் வந்திருக்குது. ஸோ இது இது புதுசாக இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து போக போக தான் தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படி போகுதுன்றதை இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், புதிதாக அமெரிக்கா உள்ளே செல்லக்கூடியவங்களுக்கு இந்த H1B விசாவுடைய கட்டண உயர்வுன்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அதில் அதிக அளவு இந்தியர்கள் தான் அமெரிக்காவுக்கு இந்த விசாவில் போகிறதுனால நம்ம நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஏற்கனவே அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு இது பாதகமானது? இப்போது H1ல இருக்கிற இந்தியர்களுக்கு இது ஸ்டில் அப்ளிகபிள் தான். ஸோ இப்போ வந்து H1ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட H1 பெட்டிஷன் முடியுது, புது H1 அப்ளை பண்ணணும், இந்த 21க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அந்த 100,000 பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து அவருடைய இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இதில் அது ஒரு ரூலு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நான் சொன்ன 1.6 1.8 மில்லியன் பீப்புள் இருக்கு இல்லையா, எல்லாரையுமே அது இம்பேக்ட் ஆகுது. ஸோ இது வந்து இட்ஸ் எ வெரி பிக் இம்பேக்ட்டு. அண்ட் எம்ப்ளாயர்ஸால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, எம்ப்ளாயர் தான் இதை பே பண்ணணும் அப்படின்னு வர்றப்போ தென் வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க.
சார் இப்போ நீங்கள் சொல்லும்போதே ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. எனக்கு 1.6லேருந்து 1.8 மில்லியன் அளவுக்கு இருக்கிற போது ஒரு 16லேருந்து 18 லட்சம் இந்தியர்கள் வந்து அமெரிக்கால இருந்து ஒருவேளை இந்த விசா வாங்குறதுக்கான கட்டணம் செலுத்த முடியலைன்னா அங்கேருந்து நம் நாட்டுக்கு வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்கா? இது என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ அந்த வந்து எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேலை இருக்கிற வரைக்கும் பே பண்ணணும். வேலை இல்லை அப்படின்னா எனக்கு வேலை இல்லை, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி பண்ணுறப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவங்க அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கான டிக்கெட்டை வாங்கி அனுப்பணும், ரைட்? அப்படி இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க எல்லோரும் இதை தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட் ஹேவ் அ இம்பேக்ட் ஆஃப் பீப்புள் கம்மிங் பேக் டு இந்தியா ஆர் சைனா ஆர் வேர் எவர் இட் இஸ். யா சார், இப்போ இந்த புதிய நடைமுறை, புதிய விசா அந்த கட்டணம் செலுத்த முடியாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் தங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு புதிய விசா வாங்க முடியல, ரினியூவல் பண்ண முடியலனாக்கா அவங்க எல்லாமே வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிரும். அப்போ நிறைய பேர், நம்ம 16 லட்சம் பேர் H1 விசாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வீட்டுக்கு திரும்பணும்னா அவங்க வேலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி வேலை போயிருமே, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நாரதர் கழகம் நன்மையில் முடியும், அதில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட்டு, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லலாம், அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த H1Bலேருந்து வர்ற ஆட்கள் கண்டிப்பாக தேவை. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 1000 பேர் H1Bயில் உள்ளவங்க அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபுல் டிவிஷனே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ பட் ஆனால் அந்த கம்பெனி அவ்வளோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை விட முடியாது அவங்களால. ஸோ இதில் என்ன வாய்ப்புகள் வர்றதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்சிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு H1 அப்ளை பண்ணி வாய்ப்பு இல்லை அப்படின்னா H1 அப்ளை பண்ண முடியாது, திருப்பி இந்தியா தான் வந்தாகணும். அந்த அடிஷ்னல் ஸ்கில்ஸோட அமெரிக்கன் டிகிரியோட ஒருத்தர் இந்தியாவிலேருந்து கிடைக்கிறாரு, கம்மி செலவு கம்மி சேலரியில் கிடைக்கிறாரு அப்படின்னா கம்பெனிஸ் அது ஆப்பர்ச்சுனிட்டியை அதை எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவுட் சோர்சிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் டைம் வில் டெல். சார், இப்போ பல அமெரிக்க நிறுவனங்களோட தலைமை பொறுப்புகளில் தமிழர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது, இந்தியர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஸ்கில்லு நல்லா இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து கட்டணங்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த நாட்டோட வளர்ச்சி, அமெரிக்காவுக்கும் இது பாதிப்பு தான், நம்மளுடைய தொழிலாளர்களுக்கும் நம்மளோட பணியாளருக்கும் பாதிப்பு தான். இது ரெண்டுக்குமான பாதிப்பாக இருக்குமா, இல்லை நமக்கு இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு, இல்லை H1 விசா எடுக்கிறவங்களுக்கு மட்டும் பாதிப்பா? இது இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி லீடிங் எட்ஜ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே வெளியிலேருந்து வர டெக்னிக்கல் டேலண்ட்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் டேலண்ட்டை வந்து இப்போ லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டிங் எட்ஜ்லேருந்து அவங்க கீழே கண்டிப்பாக சரிவாங்க. ஓகே, ஸோ அப்படி சரிகிறப்போ பல வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க, ரைட்? இப்போ இதில் வந்து 100,000 ஆட் பண்ணுறப்போ ஒரு சர்டன் ரெவன்யூ ஸ்ட்ரீம் வரும். பட் இந்த 85,000 விசாஸ் இருக்குது இல்லையா, அது வரலைன்னா அந்த ரெவன்யூ ஸ்ட்ரீம் குறையும், ரைட்? கம்பெனிஸுக்கு வந்து இந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இது பண்ணுறதுல வந்து வெளியில் போய் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு அதிக பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது செக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அது ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காரு, கால் சென்டர்லாம் இந்தியன்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக அமெரிக்காலே இருந்து ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இருப்பாங்க. இது இப்படி பண்ணால் அது ஆச்சுன்னா அதுக்கு என்ன செக்ஸ் வைக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் இப்போ உங்கள் கேள்வியில் வந்து அங்கே பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிக பாதிப்பு இருக்குது. இங்கேருந்து படிக்க அங்கே போகிற பசங்களும் யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக இந்த வருஷம் குறைஞ்சிருச்சு. இது வந்துச்சு அப்படின்னா நான் படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் வரவங்களுக்கு நான் இதுக்கு அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு அந்த இதெல்லாம் குறையும். ரிசர்ச்சில் அடிவாங்கும், எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும், கட்டிங் எட்ஜ் இதில் வந்து லீடிங் இது இருக்காது. மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ என்விடியாலாம் உலகம் ஃபுல்லாக சிப்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இஸ் கம்மிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் H1 எம்ப்ளாயீஸு. ஸோ அது போச்சு அப்படின்னா தென் அவங்களுடைய லீடர்ஷிப் பொசிஷன் குறையும், நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். சார், இப்போ H1 விசாவை தாண்டி இப்போ ஒரு டூரிஸ்ட் விசாவோ இல்லை ஒரு மாணவர் இங்கே இந்தியாவிலேருந்து அங்கே அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாருன்னா அவருக்கும் இதே அளவுக்கு காசுகள் உயர்த்தப்பட்டிருக்குதா? எடுத்துக்காட்டுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு H1 விசா தெரியுது, இப்போ அதுக்கு வந்து $1,00,000 பெரிய தொகை.
அது கொடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பல கம்பெனிஸ் வந்து அதுக்கு முன் வராது. வேலை இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அது போகணுன்னாலும் கஷ்டம். அதே வேளையில் இப்போ டூரிஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம வேற ஒரு உறவினரை பார்க்க போகணுன்னு போகிறவங்களுக்கும் இதே அளவுக்கு அதிக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கா? அதான் படிக்கணும்னு மாணவராக போகிறவருக்கும் இந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. கட்டணன்றது வந்து டூரிஸ்ட் விசாக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த சரியான ஸ்டாட்ஸ் இல்லை. பட் இந்த அளவுக்கு இத்தனை மடங்கு இன்க்ரீஸ்ன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அது வந்து ப்ளஸ் அதர் திங் இஸ் அது வந்து ஒரு டெம்பரரி விசா தானே. இதுவும் டெம்பரரி தான். பட் 60 நாள் விசா வந்தால் 6 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ அப்படின்றக்கப்போ அதில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் அவங்க வர்றவங்க செலவு பண்ணுவாங்களா இருக்கும் டூரிசமு. ஸோ அதனால் அதில் வந்து அவ்வளோ இது இல்லை. பட் இதில் அந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட் வீசாக்குன்னு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட் ஸ்டூடெண்ட் அங்கே வந்து படிக்க வராங்கன்னா அந்த ஆனுவல் டியூஷன் ஃபீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட் வீசாக்குன்னு இன்க்ரீஸ் ஆனது மாதிரி எனக்கு தெரியல. மேபி அ ஸ்மால் இன்க்ரீஸ். தேங்க்யூ சார். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த கணபதி முருகேசன் அவர்கள் புதிதாக இந்த H1B விசா நடைமுறையில் கட்டணம் உயர்த்தப்பட்டது தொடர்பாகவும் இதனால் இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட உள்ளது, குறிப்பாக 16 லட்சம் முதல் 18 லட்சம் இந்தியர்கள் இந்த H1B விசாவில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கட்டண உயர்வு காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும், குறிப்பாக அவருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது இன்னும் வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதன் பிறகே இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுரேஷ்குமார்.